வாசிங்க. கலாத்தியர் 2வது அதிகாரம் அதோடைய 20வது வசனத்தை வாசிங்க. சோதரம் கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆகிலும் பிழைத்திருக்கிறேன் என்று நான் அல்ல. சோதர கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்துவ எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் பவுல் அங்கே தெளிவாய் சொல்லுகிறார், நான் அல்ல, எனக்குள்ள யார் பிழைத்திருக்கிறது? என் செய்கைகள் அல்ல. யாருடைய செய்கைகள் இருக்குது? கிறிஸ்துவுடைய செய்கைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே பலனை எதிர்பார்க்கிற அன்பு அல்ல, பலனை எதிர்பார்க்காத ஒரு உன்னத அன்பு அவனிடத்தில் இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே பார்க்கும் பொழுது அவன் காரியத்தை எதிர்பார்த்து, கிறிஸ்து என் கூட இருக்கிறதுனால நான் எல்லாவற்றையும் செய்ய போகிறேன் என்கிற அன்பு அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்து மட்டும் எனக்கு போதும் என்கிற அன்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் காண்பிக்கிற மாயமான அன்பு அல்ல. அவன் சோத்திரம் மாயமற்றதான குறையற்றதான அன்பை குறித்து இவ்விடத்தில் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுவோம் பாஸ்டர், நாங்கள் இயேசுவிடத்தில் அன்பதாக இருக்கிறோம். முன்னாடி கூட நாங்கள் இயேசுக்கு நாளெல்லாம் ஒதுக்கி இப்போ அப்படியெல்லாம் ஒதுக்கி வைக்கிறது இல்லை. எங்களுக்கு தந்திருக்கிற பாதையில் ஆண்டவர் நாங்கள் அடிக்கடி நாங்கள் நினைச்சு பார்க்கிறோம் பாஸ்டர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கட்டளை நிமித்தமாகவும் இயேசுவிட்ட அன்பு கூறாண்டாம், நீ கண்டிப்பு நிமித்தமாகவும் இயேசுவிடத்தில் அன்பு கூறாண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் கரங்களை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. நீ என்ன செய்ய வேண்டாம்? கட்டளை நிமித்தமாகவும் அன்பு கூற வேண்டாம், கண்டிதலின் நிமித்தமாகவும் நீ அன்பு கூற வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேதவசனத்தில் அதிகமாய் பார்க்கும் பொழுது அவன் பிதாவின் அன்பு நம்மிடத்தில் இருக்கணும்னு சொன்னா, உலகத்தின் அன்பு என்ன செய்யக்கூடாது? நம்மிடத்தில் சற்றேனும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா.